அந்த அபினேஷ் அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே. ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய யோக்கியமா பேசுறாங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய திருட்டுத்தனங்களுக்கெல்லாம் டெல்லியில இருந்து அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், அது என்னது எல்லாத்துக்கும். அதுக்கு தான் அந்த அபினேஷை கூப்பிட்டு விஜய்கிட்ட போய் பேசியிருக்காங்க. ஓகே. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க பிஜேபி சேர்க்க முடியாது, எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாப்ப. இப்ப அந்த வேலுமணி இருக்கான் பாருங்க, அவரு தான் இப்ப முக்கியமா கூப்பிட்டு நீங்க போங்கன்னு சொல்லி எடப்பாடி முடிச்சு கழுத தேஞ்சு கட்டரும்பு அதிமுக ஆக்கிட்டான். ஓகே. முதல்ல சசிகலா அம்மாவை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இவனுல உருகேத்தி அவரு பேர் என்னது துக்குளக்கு குருமூர்த்தி அதிமுக எப்படியெல்லாம் அழிஞ்ச கதையை சொல்றேன். குருமூர்த்தி போய் உனக்கெல்லாம் ஆண்மை இருக்கடா, நீ போய் உட்காரு தர்ம யுத்தம் சொல்லி அவர் பாவம் ஓபிஎஸ். அது தனி மனித வேண்டாம், அது 2 பூசுது, அது வேண்டாம். லீமா ரோஸ் சொல்லி அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ எம்எல்ஏ சும்மா ஆகல, 800 கோடியை பழனிசாமி கொடுத்துருக்கு. இப்ப ஜெட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கானா, மிஸ்டர் மோடி, மிஸ்டர் அமித்ஷா, இல்ல அமித்ஷா இல்ல, இவர் யோகி ஆதித்யநாத். ஓகே. அந்த வரிசையில 9 பேர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 10வது விஜய் கொடுக்கலாம். விஜய்க்கு எதுக்கு செட் பிளஸ்? வேலுமணி இவெல்லாம் உட்காந்து என்ன வாய்ப்புன்னு கேட்டுருக்காங்க. நான் வந்து முதலமைச்சர் ஆக போறேன், கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது, திமுக கூட்டணிக்கு வருது, அவ்வளவுதான். ஷாக் ஆயிட்டாங்க. திமுகவை எதிர்த்துதான் புரட்சி தலைவர் கட்சி வச்சாரு. இத்தனை வருஷமா நம்ம திமுக எதிர்த்து நிக்கிறோம், இப்போ உனக்கும் ஓபிஎஸ்க்கும் என்னடா டிஃபரெண்ட் அப்படின்னு ஷாக்காய் உடனே வெளியே போய் போன டெல்லி. ஓகே. ஒரு வட இந்திய சனாதன ஆதிக்கம் வந்ததுக்கு இன்னைக்கு காலையில ஒரு செய்தி. அது எப்படி வந்துச்சு? வரவே எப்படி வந்துச்சு? ஜோசியக்காரனுக்கு மந்திரி பதவி, முதலமைச்சருடைய பெர்சனல் ஆலோசகர், பொலிட்டிக்கல் அட்வைசர். அவர் யாரு? ஜோசியர் ஏதோ ரத்தன் பண்டிட்னு போட்டு, ரத்தன் பண்டிட் என்ற வெற்றி வேலம். சரி, வெற்றி வேலுக்கும் ரத்தன் பண்டிட்டுக்கும் என்னல சம்பந்தம் இருக்கு? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு தமிழக அரசியலும் ஈரான் அளவுக்கு பரபரப்பாக இருக்கு. அப்போது ஒரு பக்கம் ஈரான், அமெரிக்கா, அது சம்மந்தப்பட்டது உலக செய்திகளில் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஏற்கனவே பல ஊடகங்கள் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தா கூட, இப்போ வந்து அவர் தோழர் சுஃபியான் அவர்களோட பேசும்போது அவருக்கு கிடைக்கிற 2 செய்தி, எனக்கு கிடைக்கிற 2 செய்தி, அதை வந்து கலந்துரையாடல் வந்து பண்ணுறோம். என்னென்னா, சில நேரம் நமக்கு வந்து நம்ம பின்னூட்டத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். சரி, ஓகே, நல்லது. இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, தமிழ்நாட்டில் புதுசாக இதுவரைக்கும் இல்லாத, கடந்த 50-60 வருஷமாக இல்லாத அளவுக்கு புதுசாக ஒரு கட்சி தொடங்கினாங்க. 2-3 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைச்ச உடனே என்ன நடந்துச்சு? அவங்க வந்து எல்லா தலைவர்களையும், முக்கியமான தலைவர் பூரா போய் வீடு தேடி போய் எல்லாம் பார்த்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு புது முயற்சியாக நல்லா இருந்தது. ஸோ அந்த அளவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அவர் தோழர் சுஃபியான் அவரோட. ஸோ வாங்க சார், இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு இதில் வந்து அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில். ஆனால் நீங்கள் கொடுத்தது பில்டப் கிடையாது, நிலைமை தான். ஓகே. என்னடா அவர் இன்டர்நேஷனல் கான்வர்சேஷன் மாதிரி பேசுறாரு, பெரிய பில்டப் கொடுத்து. அப்படி இல்லை, உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய வெடிகுண்டு கலாச்சாரம் மாதிரி, அரசியல் பூகம்பம் மாதிரி கட்சிகளுக்குள்ளே வெடித்து சேதறுகிறது. கூட்டணிகள், தலைவர்கள், மோதல், இணக்கங்கள்லாம் வெடித்து சேதற. அதைத்தான் நீங்க ஈரான் அமெரிக்கா போருக்கு ஈக்குவலா கொடுத்துட்டீங்க. அது தப்பு இல்லை. வெடிகுண்டு அப்படிங்க, வெடிகுண்டு மாதிரி பயங்கர வெடித்து சேதற மாதிரி உள்ளங்கள் வெடித்திருக்கு. சரி, அது வந்து அதிமுகவா? இப்போ நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிடுவோம். சரி. இந்த தமிழ்நாட்டை முடிக்கணுங்கிற ஒரே திட்டம், திராவிட இயக்கங்களை முடிக்கணும்னு ஒரே திட்டம் யாருக்கு? பிஜேபி, RSS. அந்த திட்டத்தை போட்டு இன்னைக்கு நமக்கு காலையில கிடைச்ச முக்கியமான ஆங்கில பத்திரிகையின் சோர்ஸ், அதை அப்படி காப்பி பண்ணி தமிழுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 70லேருந்து 80 தொகுதிகளை ஜெயிப்பார். யாரு? அதிமுக. சரி. யாரு? அமித்ஷாவுடைய திட்டம். ஓகே. அதோட சேர்த்து இவர் ஒரு 40 தொகுதி 30 தொகுதி கேட்பார் விஜய். ஓகே. 2 பேரையும் சேர்த்து நாம தலைமையில உட்கார்ந்து ஆட்டையை போடலாம்னு திட்டம் போட்டார். அவர் திட்டம் போட்டு அவருக்கு தான் இவிஎம் இருக்கு. ஆனால் அது நடக்கவில்லை. இவர்களுக்கிடையே மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து விட்டது.
காங்கிரஸ் கட்சியும் இந்த ஆமா காங்கிரஸை பிரிச்சிடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. கரெக்ட் தான். இப்ப அதுக்கு காங்கிரஸ் முக்து பாரத்னு அவன் கோபத்தின் உச்சகட்டத்துக்கே சென்றாப்ல. அதுக்கு முன்னாடி அபினேஷ் அப்படிங்கிற சென்னையில முக்கியமான ஒரு தொழிலதிபர். அவர் பெரிய கான்ட்ராக்டர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கம்பெனி பேர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. சரி. அந்த அபினேஷ் அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே. ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய யோக்கியமா பேசுறாங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய திருட்டுத்தனங்களுக்கெல்லாம் டெல்லியில இருந்து அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், அது என்னது எல்லாத்துக்கும். அதுக்கு தான் அந்த அபினேஷை கூப்பிட்டு விஜய்கிட்ட போய் பேசியிருக்காங்க. ஓகே. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க பிஜேபி சேர்க்க முடியாது, எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி. சொன்ன பிறகு இப்பொழுது எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, டிஎம்கே காலி இவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ அமித்ஷா இன்று காலை நேற்று 17 பேரோட நம்ம அவர் பேர் என்னது எடப்பாடி பழனிசாமி போய் கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில 30 பேரோட இவங்க போய் கொடுத்துட்டாங்க. யாரு? சிவி சண்முகம், டிவி சண்முகமும் சண்முகம், வேலுமணி. எஸ்பி வேலுமணி. வேலுமணி யாரு? சக்கி வாசுதேவுடைய கையாளு. சக்கி வாசுதேவ் யாரு? ஒரு புரோக்கர். ஆமா, அந்த ஆளு வந்து ஒரு சாமி என்று சொல்லி நிலத்தை பூரா ஆட்டை போடுவோம். அந்த யானை வழித்தடம் இருக்குல்ல, அதை பூரா க்ளோஸ் பண்ணி பெரிய சிவனா என்ன வச்சிருக்காங்க. அது ஆமா, சிவராத்திரியில வந்து அவ்வளோ சினிமா நடிகை எல்லாரும் போய் அங்க நடிகைகள் நடிகர்கள்லாம் ஆடுன்னு ஆடி அவருடைய பணம் புரோக்கர். ஆமா. இங்க இருந்து தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி கப்பம் கட்டினது வேலுமணி மூலம்தான். நேர கொல்லிமலையில போய், கொல்லிமலை என்ன மலை? வெள்ளிங்கிரி மலையில போய் விட்டுருவாங்க. அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல டெல்லிக்கு. இதுதான் உண்மையான கதை. இப்ப அந்த வேலுமணி இருக்கான் பாருங்க, அவரு தான் இப்ப முக்கியமா கூப்பிட்டு நீங்க போங்கன்னு சொல்லி எடப்பாடி முடிச்சு கழுத தேஞ்சு கட்டரும்பு அதிமுக ஆக்கிட்டான். ஓகே. முதல்ல சசிகலா அம்மாவை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி போட்டு இவனுல உருகேத்தி அவரு பேர் என்னது துக்குளக்கு குருமூர்த்தி அதிமுக எப்படியெல்லாம் அழிஞ்ச கதையை சொல்றேன். குருமூர்த்தி போய் உனக்கெல்லாம் ஆண்மை இருக்கடா, நீ போய் உட்காரு தர்ம யுத்தம் சொல்லி அவர் பாவம் ஓபிஎஸ். கடைசியில ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து வச்சது பிரைம் மினிஸ்டர். ஓபிஎஸ் மேட் ஸ்டேட்மெண்ட் ஓபன், இஸ் டிஸ்க்ளோஸ்டு ஓப்பனா சொன்னார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கண்டுக்கிடாம விட்டு அவர் திமுக போய் சேர்ந்தார். வைத்திலிங்கம் சேர்ந்தாரு, மனோஜ் பாண்டியன் சேர்ந்தாரு, மைத்திரேயன் சேர்ந்தாரு, எல்லாரும் சேர்ந்தான். இவரு செங்கோட்டையன் சேர்ந்து இங்க வந்து என்னதாயிட்டாரு. நேர செங்கோட்டையன் வந்து சேரக்கு முன்னாடி எங்க போனா தெரியுமா? நேர எங்கேயோ காசிக்கு போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க பிஜேபியில போய் எல்லாம் பார்த்து பேசிட்டு எல்லாத்தையும் அவங்கதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பிஜேபி அவர் பார்க்கல, இவங்க கூப்பிட்டாங்க. அதான் கூப்பிட்டுதான் போய் அங்க போய் பார்த்துட்டு எல்லாம் திட்டங்கள் வகுத்து, நீ வந்து ஓகே, நீ வந்து இந்த பருத்தி மூட்டையை வந்து நீ அங்கே குடோனில் போடு, நீ இந்த பருத்தி மூட்டை எடுத்து அங்கே கொண்டு போ, கடைசி இந்த பருத்தி மூட்டை கொண்டு இங்கே கொண்டு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையனை வந்து நீ நேராக தாவைக்கில் போய் சேரு, இப்போ நீ வந்து தனியாக வந்து இப்படி போய் சொல்லு, அப்புறம் நீ வந்து இங்கே போய் சேரு, இப்போ இதே வேலையை அவங்க வந்து நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு துளி எண்ணம் இல்லை போல இருக்கிறவங்களுக்கு. நல்லாட்சி கேளுங்க. இப்போ இதில் முக்கியமான ஆள் யாருன்னா, இப்போ நேர உள்ள அடுத்தால கோயம்புத்தூர்ல மாற்றி லாட்டின் பொண்டாட்டியை கொண்டு இறக்கி விட்டாங்க. அந்த அம்மா 2 இன்ச்சில இருந்து 3 இன்ச்சு வரைக்கும் பவுடர் பூசுது. ஐயோ, அது தனி மனித வேண்டாம், அது 2 இன்ச்சு பூசுது, அது வேண்டாம். லீமா ரோஸ் சொல்லி அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ எம்எல்ஏ சும்மா ஆகல, 800 கோடியை பழனிசாமி கொடுத்துருக்கு. சரிங்க, இப்போ உங்க டைம் 800 கோடி இருந்தா நீங்க எம்எல்ஏ ஆவீங்கன்னா மாட்டீங்களா? இருந்தா நம்ம யோசிப்போம், நமக்கு எம்எல்ஏ என்ன சார், நம்ம 2 இட்லி சாப்பிட்றாள், அதை விடுங்க. சரி. இப்போ அந்த அம்மா வந்து அது மட்டும் இல்லாம இப்போ அமித்ஷா கூப்பிட்டு சொன்னாரு, நம்ம முதல்ல இங்கேயும் பெரிய அளவுல பணத்தை அதான் இறக்கியிருக்கு. இங்க இறக்கி இருக்குன்னா அது இப்ப பழனிசாமி கூட தான் இருக்கா, யாரு கூட இருக்குன்னு தெரியல. ஓகே. இப்ப பழனிசாமி அணியில 17 பேர்ல லீமா ரோஸ் ஒருத்தர் இருக்காங்களா, இல்லன்னா அந்த 30 பேர்ல இருக்காங்களான்னு எனக்கு அது சரியா வரல. பழனிசாமி அணி வந்து 17 சிறுசாயிடுச்சு, சிறுசு டைனி செக்டரா மாறிட்டு. ஓகே. இது வந்து பெருசாயிட்டு. இப்போ எஸ்பி வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் பெருசாயிருக்கு. அதுல இன்றைக்கு காலை கன்ஃபர்மேஷன் அந்த ஆங்கில நாளிதழ் சொல்லுது, மிகப்பெரிய பரிசு தொகைகள் கொடுக்கப்பட்டதாக. ஆமா, பரிசு ஆளுக்கு 50 ரூபா. ஆமா, 30 50 1500. பிஜேபி காரங்களுக்கு 1500 ரூபாங்கிறது என்னது? ஒண்ணுமே இல்லையா. ஏடிஎம்கேக்கே ஒண்ணும் இல்லை. நீ என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் விடுங்க. இந்த என்னமோ கொடுத்தாங்களே பத்திரத்தின் மூலமாக, என்னமோ லீகலா எல்லா கட்சிகளுக்கும் டொனேஷன் கொடுத்தாங்களே. ஆமா. அதுல மார்டின் தமிழ்நாட்டு திமுகவுக்கு 500 ரூபா. ஆமா, 500 கோடி. 500 சி, பிஜேபிக்கு 1800 சி. ஆமா, சம்திங். அத மாதிரி இப்போ ஒரு 1800 கொடுத்தா கூட 2 ஸ்டேட்ல வித்து கொண்டுருவோம்.
ஆமா எதை வித்துக்கிட்டு இல்ல தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்து லாட்டரி வந்து வெளியே வரப்போகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப லீமா ரோஸ் வந்து பெரிய அளவிலான உதவி செஞ்சதாகவும் 30 எம்எல்ஏக்கள் நான் அதை அப்படியே எழுதி வச்சிருக்கேன். வேலுமணியை ஆதரிச்சதற்கு ஆதரவு கிடைத்தும் இந்த அபினேஷ், நீங்க சொல்ற அபினேஷ் இருக்கா இல்லையா, அபினேஷ் வந்து தொழிலதிபர், அவருக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே தொடர்பு கொண்டு வேலுமணியை கூட்டணிக்கு அனுப்புங்கன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கை மேல செய்யறது மட்டும் இல்ல, இவருக்கு Z+ பாதுகாப்பு 10வது பேரா கொடுக்குறாங்களாம். யாருக்கு? நம்ம விஜய்க்கு. Z+. ஓகே, ஏற்கனவே கிடையாதுல்ல, Z கிடையாது, Z இல்ல, Y+ Z என்னமோ ஒண்ணு இருக்கு. இப்ப Z யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கானா, மிஸ்டர் மோடி, மிஸ்டர் அமித்ஷா, இல்ல அமித்ஷா இல்ல, இவர் யோகி ஆதித்யநாத். ஓகே, அந்த வரிசையில 9 பேர் கொடுக்கப்பட்டிருக்கான். மொத்தம் 10வது விஜய் கொடுக்கலாம். விஜய்க்கு எதுக்கு Z+? அவரு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவருக்கு என்ன பெரிய பயங்கரவாதிகள் திரட்டு இருக்கா, இன்டர்நேஷனல் தலைவரா இருக்கலாம்ல, ஏன் திடீர்னு சிஎம் ஆயிட்டாரு, பல வகையில பல இடங்கள்ல இருந்து அவருக்கு வந்து திரட்டு இருக்குத்தானே செய்யும். அவருக்கு என்னங்க திரட்டு? இப்போ பாரம்பரிய அரசியல் கட்சியில ஒரு சினிமாக்காரர். ஆமா, அப்ப எதுக்கெல்லாம் இதை கொடுத்தானா அவரை கூல் பண்ணி நம்ம பக்கத்துல வந்துரு, நம்ம திட்டத்துக்கு ஓட்டு போடு, பிஜேபி காங்கிரஸ கலத்தி விட்டுரு. இப்ப என்ன திட்டம்னா, இவங்களும் நினைக்கிறாங்களாம், அதாவது விஜய் பக்கத்துல நமக்கு இப்ப இந்த திமுக கூட்டணி கொஞ்சம் தானே இருக்கு, ஒரு 8×12 7×12 8 இல்லையே, 7×12 காங்கிரஸ், அது போக மீதி கம்யூனிஸ்ட் 4, இவங்க 2, இவங்க எல்லாம் வந்து பெர்மனண்டா இருக்க மாட்டாங்க. அதனால நமக்கு அதிமுக சேர்றதுதான் பலம். ஆனா அதிமுக 2/3 32 வேணும். ஓகே, 16 16 3 16 எவ்வளவு? 48. இப்ப இவங்கள்ட்ட எத்தனை சீட் இருக்கு? 47 இருக்கு. அப்ப 2 மடங்குனா 32 வரும். ஆமா, இந்த 2 குறையுது. 2 குறையிறது ரீமா ரோசா பாலினா, அவங்க யாரு? அந்த பிரச்சனை இல்ல, எடப்பாடியே எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, நானே வந்துருவாரு. வேற என்ன சொல்றீங்க? இப்ப எடப்பாடி ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. சரி, அத உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஓகே, அந்த மீட்டிங் எப்போ இவங்க எல்லாம் சண்டை பிடிக்க முன்னாடி சிபி சண்முகம் எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்காரு. உடனே தோல்வி கண்டுட்டோம், நம்ம ரொம்ப உழைச்சோம் அப்படின்னு பேசிட்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதையும் இந்த ஆங்கில பத்திரிகை சொல்லுது. உடனே வேலுமணி இவெல்லாம் உட்காந்து என்ன வாய்ப்புன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து முதலமைச்சர் ஆக போறேன், கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது, திமுக கூட்டணிக்கு வருது, அவ்வளவுதான். ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா திமுகவை எதிர்த்துதான் புரட்சி தலைவர் கட்சி வச்சாரு. இத்தனை வருஷமா நம்ம திமுக எதிர்த்து நிக்கிறோம், இப்போ உனக்கும் ஓபிஎஸ்க்கும் என்னடா டிஃபரெண்ட் அப்படின்னு ஷாக் ஆகி உடனே வெளியே போய் போன டெல்லிக்கு. ஓகே, டெல்லி தானே அவருக்கு முக்கியம். டெல்லி வேலுமணிக்கு சொல்லிட்டா உடனே நீ பிரிஞ்சிருன்னு சொல்லி அந்த குப்பத்துல போய் ஒரு 30 பேரை கொண்டு வச்சுட்டாங்க. 30 பேரை எவ்வளவு பேர் எங்க இதுல பாண்டிச்சேரியில. இப்போ டெல்லியினுடைய கையசைவு கால அசைவுல போகுது. 30 பேர் இருந்தானா கட்சி தாவல் வந்துரும். ரெண்டு கொண்டு வந்துருவாங்க, அது கொண்டு வந்துருவாங்க. ஓகே, சொல்லிட்டீங்களா? இப்படி இருக்கும்போது இப்ப தாவேகா வந்து அதிமுகவை சேர்க்குமா? சேர்த்தா இந்த சிவி சண்முகம் அவங்க 10 அமைச்சரா 8 அமைச்சரா கேட்கணும். கொடுத்துட்டு போறது என்ன இருக்கு? கொடுப்பான், கொடுத்தா நான் சுரண்டிடுவானே, மலையை உடைச்சிடுவானே. அதெல்லாம் சுரண்ட அப்படி பார்த்து யாரு சுரண்டாம இருப்பாங்க? அப்ப திமுக பரவாயில்ல, அப்படி போவோம். இப்ப என்னன்னா திமுக காரன் என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறான், வெயிட் பண்ணிட்டு. இப்ப ஏற்கனவே நீ கொடுத்த 12 லட்சத்துக்கு அள்ளி வழங்கியிருக்கா, சரியா? வாக்கு இத இப்ப டிஎம்கே காரன் தான் நக்குறான், அவன் தான் மலையை உடைச்சான், அவன் தான் கையை உடைச்சான்னு காலை உடைச்சானா, அப்ப நீ என்னன்னா இப்ப முதல்ல இங்க வந்து ஒரு வட இந்திய சனாதன ஆதிக்கம் வந்ததுக்கு இன்னைக்கு காலையில ஒரு செய்தி. அது எப்படி வந்துச்சு? வரவே இல்லை. எப்படி வந்துச்சு? ஜோசியக்காரனுக்கு மந்திரி பதவி. ஆட ஆமால, அவர் பண்டிட் என்னமோ ஒரு பேராச்சு, அவர் பேரு என்ன அளவோ ஒரு பண்டிட்டு. அந்த ஆளு என்னன்னா ஜோசியம் பாக்குற ஆளு. காலை 6:39 உள்ள எடுத்து வைங்க, பாத்ரூம் போனா 7:14 போங்க, தண்ணி குடிக்கன்னா 8:01 குடிங்க. நல்ல கவனிங்க. சரி, ஒய்ஃபோட சேர்றாந்தா 6:03. ஒய்ஃபே இல்லையே பொதுவா அவனும் அப்படிதான் சொல்லுவான். சரி, ஓகே. ஜோசியக்காரன் அப்படித்தானங்க சொல்லுவான், அவன் விளங்குறவதான் அது. ஆமா, உலகத்தையே இப்போ நம்ம ஊர்ல சரவணபவ ஓனர்னு ஒருத்தர் இருந்தார். எங்க ஊர் அண்ணாச்சி ராஜகோபால். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், நல்ல மனுஷனும் கூட. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பெண் பித்தர்லாம் கிடையாது, எல்லாரும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவரை ஆரம்பத்துல வள்ளியம்மான்னு ஒரு
ஒரு நாடார் அம்மாவை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அவங்க நல்ல ஒரு உழைப்பு சமூகம். அதை விட்டு போட்டு ஒரு பிராமின் லேடியை கல்யாணம் முடிச்சா உனக்கு நல்ல வரும்னு கீர்த்திகான்னு ஒன்று வடச்சுட போற பொம்பளைய கல்யாணம் முடிச்சு வச்சான். இந்த ஜோசியக்காரனு தான். 3வது சொன்னா இந்த ஜீவஜோதியை கல்யாணம் முடிச்சா 1000 பிரான்ச் அண்ணாச்சி உங்களுக்கு வரும்னு, முதலமைச்சர் ஆயிருவீங்க. இதான் சொல்லி எதுக்கு சொல்றோம்னா, எனக்கு எங்க ஒரு கடை எங்க ஒரு காரர் கஷ்டப்பட்டார். அவருடைய வாழ்க்கையை முடிச்ச இந்த ஜோசியம் மனித சமூகத்துக்கு விரோதமானது என்றும். ஏன் ஜெயலலிதாவுக்கு இது யாகம் பண்ணு, இதை பண்ணுங்க, யானையை கொண்டு போய் அங்க கொடுங்க, இதை செய்யுங்க, இல்ல எல்லாத்துக்கும் இப்ப கர்நாடகா இப்ப அவங்க என்ன துர்கா ஃபுல்லாவே ஜோசியம் தான், முழுக்க முழுக்க ஜோசியம். துர்காலாம் ஆட்சியில இல்லங்க. இப்ப நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம விஜய் அவர்கள் ஆட்சியில இருக்காரு. இப்ப அவருடைய முதலமைச்சருடைய பெர்சனல் ஆலோசகர், பொலிட்டிக்கல் அட்வைசர், அவர் யாரு? ஜோசியர் ஏதோ ரத்தன் பண்டிட்னு போட்டிருக்கு. ரத்தன் பண்டிட் என்ற வெற்றிவேலம். சரி, வெற்றிவேலுக்கும் ரத்தன் பண்டிட்டுக்கும் என்னல சம்பந்தம் இருக்கு? அப்படின்னா தமிழராகவும் உருவெடுத்துக்கிறான். இப்ப நம்ம ராஜா சர்மான்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, ஆமா, யாரு? ஹெச் ராஜா. விஷம், வாயை திறந்தா விஷம் தானே. சரி, அந்த ஆளத்தானே வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் 2 வாட்டி போய் பார்த்தாரு. பாக்குறது வேறங்க, எப்படிங்க பார்க்கலாம்? ராமகோபாலன் இருக்காரு. ராமகோபாலன் நான் கையை கொடுத்தேன். என்னுடைய அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆகுமா? அவர் கொள்கை என்ன, என் கொள்கை என்ன? வயதான காலத்துல வேற. அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்படி, அதாவது எப்படின்னா நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் பண்ணது ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாரு. ஆனா எல்லாரும் நல்லவரா இருக்க முடியாது. எப்பவுமே நாணயம் இருந்துச்சுன்னா 2வது பக்கம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா. அப்போ நீங்க வந்து இந்த கொள்கையில ஒழுங்கா கரெக்டா இருக்கீங்களா, இப்ப கடவுள் மறுப்பு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, வீட்டுல வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் வந்து அது தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்க அதை வந்து வெளியில பப்ளிக்கா போட்டு 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 என்னாச்சுன்னா அப்ப வீட்டுக்குள்ள ஒண்ணு வெளியில தான் பேசுவீங்களா? சார் ஒரு விஷயம் சொல்றேன் சார், கடவுள் மறுப்பு கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற. அவர் கோயிலுக்கு போறாரு, அதை நம்ம தப்பு சொல்ல மாட்டோம், அது இல்ல, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா நான் சொல்றது வெளியில வந்து நான் கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லி வெளியே பேசும்போது என்ன ஆகும்னா, உங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய வந்துச்சுல்ல. இல்ல அது சொல்ல முடியாது, அது அவங்களே டிஎம்கே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் இப்போ போலீஸ்காரனையும் போர்ஸ் பண்ணல, அதிகாரிகளையும் போர்ஸ் பண்ணல, யாரையுமே கண்ட்ரோல் பண்ணல, மொத்தத்துக்கு அவுத்து விட்டாங்க. 5 வருஷத்துல வந்து எல்லாம் ஜோடி முடிஞ்சு சொல்றீங்க. ஆமா, இப்போ அந்த அடிப்படையில இப்போ விஜய்க்கு வந்து நேத்தே ஆளூர் ஷானவாஸ் போஸ்ட்ல போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? எக்ஸ் தளத்துல நேத்த முந்தா நேரத்தை போட்டார். என்ன போட்டாரு? வெங்கட்ராமன் ஒருத்தனை போட்டிருக்காரு. வெங்கட்ராமன் வந்து அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவரான். ஆமா, அவர் அது தாவேக்காவோட இது இல்ல, அவர் பொருளாளர். ஆமா, அவர் ஏற்கனவே கல்வி அமைச்சரா போட போறாங்களாம். ஆமா, வந்த செய்தியை சொல்றேன், கல்வி அமைச்சர் தான். ஆகவே பிராமணியம் அவுட் ஆஃப் கல்ச்சரா இல்ல அவுட் ஆஃப் நெட் ஃபோர்ஸா என்னமோ சொன்னாராம். அதாவது அது வந்து காலாவதி ஆகி போன ஒரு என்னதோன்னு சொன்னார், காலாவதி ஆகி போன ஒரு தத்துவம் அதன் சொன்ன ஒருத்தர் கையில கல்வித்துறையை கொடுத்திருக்காருங்களே. சரி, இப்ப சொல்றேன், இன்னொன்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறாப்ல. யாரு? திராவிட டிஎம்கே பீரியட்ல குனிக்கிறானோ இருங்க. டிஎம்கே பீரியட்ல கல்வித்துறைக்கு வந்து ஒரு செக்ரட்டரியா வந்து சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை போட்டாங்க. அவங்க பார்த்தா வேற மாதிரி ஆரம்பிச்சாங்க டிஎம்கே பீரியட்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் சேர்ந்து லப்பம் பிடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவரை தூக்குனாங்க. என்ன, அதாவது எப்படின்னா எல்லாம் பேருக்கு தான். அப்படி கிடையாது சார். அயோக்கியர்கள் இருக்காங்க பாருங்க, தந்தை பெரியார் சொல்லுவார், பெர்சன்டேஜ் போட்டு எடு, அதுல கொஞ்சம் நல்ல அயோக்கியம் யாரு? அப்படி இப்ப சொல்லுங்க. நம்ம மீன் கடையில போறோம், மீனை நச்சு பார்ப்போம், ரொம்ப குழு இருந்தா தூக்கி போடு. பழக்கடையிலேயே ஒரு பழம் வேங்க நச்சு பாக்குறான், வெண்டைக்காயை முறிச்சி பாக்குறான். இப்படிதான் இப்ப தமிழ்நாடுடைய அரசியல் போயிட்டு இருக்கு. இப்ப விஜய் மீது நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நல்ல ஆட்சி வரணும், கோட் ஷூட் போட்டு நல்லா இருக்காரு. நேற்று தலைவர்களை போய் சந்திச்சாரு, அது நல்ல விஷயம், அது ரொம்ப நல்ல ஒரு போக்கு, அது தொடரட்டு. ஆனால் இந்த ஜோசியக்காரனை கொண்டு வைக்கிறது இல்லது இந்த மதம் இனம் வெறுப்பாளனை கூட ஒட்டுறது, இது அவருக்கு என்னைக்கும் ஆபத்து. நல்லா சொல்றேன். அதுவும் இந்த பாஜக மாதிரி இந்துத்துவ மாதிரி சக்திகளோடு இணைவது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து சிபிஐ வந்து கொண்டு போயிருமே. அந்த கரூர் பிரச்சனை வந்து எப்போ இல்லையோ நம்ம கருத்து சார். நான் என்ன சொல்றேன் தெரியுமா சார், நம்ம இப்ப நாங்கெல்லாம் பெரியாரிய கருத்துல உள்ள ஆட்கள். அதாவது அவருடைய கடவுள் மறுப்பு கருத்துக்கும் பெரியாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, ஒரு பத்திரிகைக்காரனா நான் என்ன சொல்றோம்னா, நமக்கு அனைத்து மதங்களும் அனைத்து மக்களும் உண்டு. மதங்கள்ல நம்பிக்கை இல்லை, நல்லா கவனிங்க. ஆனா நான் ஒரு இறை நம்பிக்கையாளனா, இறை நம்பிக்கையாளன், அது என்னுடைய தத்துவம். ஒரே ஒரு கடவுள் இருக்கான், ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா
எச்சி சோத்தை திங்கிற ஆளு. தலித்துன்னோ நீ பறையன் பல்லர் அப்படியெல்லாம் நாங்க பார்க்க போவதில்லை. பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கிற நீ வந்து பாயி, நீ கிறிஸ்டின் இப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒரு தாயுடைய பிள்ளை. இது சத்தியம். இந்த சத்தியத்தை மீறி எந்த கொள்கை நிக்குதோ அந்த கொள்கையை எதிர்ப்பது ஒவ்வொரு மனிதனுடைய நம்ம கடமை. அதுதான் வந்து தமிழ்நாட்டோட தலையாய ஒவ்வொரு மனிதனுடைய. அதுல பிறப்பால் நீங்க வித்தியாசம் பார்த்துடக்கூடாது. இது உண்மை, இது சத்தியம். ரைட். எனிவே, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அலசல் தான், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பேசுறோம் சார். அங்க வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு எங்க அரபு நாடுகள்ல, இங்கே வந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விர்ச்சுவல், அது வந்து நிஜம். எனிவே, ஸோ அடுத்தடுத்து நம்ம காணொலி சந்திப்போம்.